வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 1 2025 கொஸ்டின்ஸ் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அகழாய்வில் கிடைத்த பொருட்களையும் அந்த இடத்தையும் பொருத்த சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா சங்கு வளையல்கள் எங்கே கிடைச்சதுன்னா வெம்பக்கோட்டை. உரைக்கிணறு எங்கன்னு பார்த்திங்கன்னா கீழடி. ரோமன் நாணயங்கள் எங்கே கிடைச்சிருக்குன்னா அழகன்குளம். வெள்ளி அச்சு எங்கே கிடைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா துலுக்கர்பெட்டி. அடுத்த கூற்று காரணம். CN அண்ணாதுரை சுயமரியாதை இயக்கத்தில் கவர்ந்து இழுக்கப்பட்டு திராவிடர் கழகத்தில் சேர்ந்தார். திராவிடர் கழகத்தில் அவர் சேரல, நீதி கட்சியில் தான் சேர்ந்திருப்பார். நீதி கட்சியில் எப்போ சேர்ந்திருப்பார்னா 1934 சேர்ந்திருப்பார். திராவிடர் கழகம் எப்போ மாறுதுன்னா 1944 தான் மாறுது. அப்போ இந்த கூற்று தவறு. CN அண்ணாதுரை நீதி கட்சி மற்றும் திராவிடர் கழகத்தை சமமாக நடத்தினார். ஆமாம், உண்மைதான். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ தவறு, ஆர் சரி. கீழ்கண்டவற்றுள் எவை வைக்கம் போராட்டம் பற்றிய அப்போ வைக்கம் போராட்டம் யாரை பற்றி மெயினாக சொல்கிறாங்கன்னா ஜார்ஜ் ஜோசப். கேரளாவை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் வைக்கம் போராட்டத்தில் மூளையாக செயல்பட்டார். சரிதான். தீண்டாமை சிக்கலில் கிறிஸ்துவரான ஜார்ஜ் ஜோசப் கலந்து கொள்வதில் காந்தி கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார். அதுவும் சரிதான். ஜார்ஜ் ஜோசப் மார்பளவு சிலை மதுரையில் நிறுவப்பட்டது எந்த இடம்னா யானைக்கால். அதுவும் சரி. இதில் மட்டும் இந்த பாயிண்டில் மட்டும் ஜார்ஜ் ஜோசப்பும் கரூர் நீலகண்டனும் பெரியார் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்வதை விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தவறு. அப்போ மற்ற 3 பாயிண்ட்டும் சரி. அப்போ 1, 2, 3 பி ஆன்சர்.